عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வின் கிருபையால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நற்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் காலம் முழுவதும் நமக்குன்னவை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசீவை தருவானாக. நம்முடைய இபாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் பரக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக, எல்லா தீங்கரை விட்டும் பாதுகாப்பானாக. தினந்தோறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை படித்து கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் ஆர்வத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். பாபுன் அல் ஃபஸ்லுல் அவ்வல். அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி ஃபி ஸஹூரி பரக்கத்தன், நிச்சயமாக சஹர் சாப்பிடுவதில் பரக்கத்திருக்கிறது. முத்தஃபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டு நூல்களிலும் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சஹர் நேரத்தினுடைய மகத்துவங்களை, கண்ணியங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ரமலானுடைய மிக உயர்ந்த சிறப்பான ஒரு நேரம் சஹருடைய நேரம். சஹர் நேரத்தில் எழுந்து சாப்பிடுவது என்பது ரமலான் மாதத்தில், அதேபோல் ரமலான் அல்லாத நஃபிலான நேர்ச்சி செய்யக்கூடிய எத்தனை நோன்புகள் இருக்கிறதோ எல்லா நோன்பிற்கும் அதிகாலை இரவினுடைய கடைசி பகுதியில் எழுந்து தெரியக்கூடிய இந்த வெளிச்சம், பகல் நேரத்தை குறிக்கக்கூடிய வெளிச்சம் வருவதற்கு முன்னாலேயே சாப்பிட்டு முடித்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் சாப்பிடப்படக்கூடிய அந்த காரியம் என்பது உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த காரியம். ஏனென்றால் எல்லா மதத்தினிடத்திலும் இப்படி ஒரு பழக்கம் இல்லை, இப்படிப்பட்ட நோன்பும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இறைவனுக்காக என்கிற அந்த உயர்ந்த வணக்கம் கிடையாது. முஸ்லிம்களுக்கு மட்டுமே அது அல்லாஹ்வின்பால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் ஒருவர் எழுந்து சாப்பிடுவது என்பது சிரமமானது தான். அதிகாலையில் எழுந்து சாப்பிடுவது என்பது அயர்ந்து தூங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தான் அதிகமாக தூக்கம் வரும். தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பதே பெரிய விஷயம். எழுந்து அதற்கப்புறம் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அல்லாஹ் சொன்னான் என்ற கட்டளைக்காக வேண்டி உணவை சாப்பிட்டு பழகி உடம்பையும் தோதுவாக ஆக்கி கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த உயர்வான காரியத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கூலியை வைத்திருக்கிறான். அடியார்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அறிந்து நன்மை வழங்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹர் நேரத்தில் எழுந்து தூக்கத்தை விட்டு ஆசாபாசங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இறைவனுடைய கட்டளை என்பதற்காக எழுந்து தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நேரத்திலும் கூட கட்டளைக்கு அடிபணிந்து சாப்பிடுகிறார் அல்லவா, அந்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியாக இந்த நேரத்திலும் அந்த உணவிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். நிச்சயமாக சஹர் நேர உணவு அந்த நேர பரக்கத்திற்குரிய நேரம். பரக்கத் என்றால் விரிவான விசாலமான அர்த்தம் கொண்டது. வாழ்க்கையிலே பரக்கத் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக இருந்தாலும்
அது நிறைய வேலைகளை செய்து நமக்கு பல்விதமான நலவுகளை கொண்டு வந்து தரும். பரக்கத்திற்கு ஒரு சரியான பொருள் அல்லாஹ் எப்படி தருவான் என்று சொல்லவே முடியாது, அவ்வளவு தருவான். பரக்கத்திற்கான இந்த வலிமை அல்லாஹ் நேரடியாக அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடியது தான். வருமானம் குறைவாக இருந்தாலும் அதிலே பரக்கத், ஆயிலிலும் பரக்கத். குறைந்த வாழ்ந்தாலும் அந்த ஆயிலில் சமூகத்திற்கு நிறைய சேவைகளை பிறருக்கு வழிநடத்தி மௌத்தாகியிருப்பார். இப்படி பரக்கத்து என்கிற அந்த அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பில் வைத்திருக்கிறான். அதனால தான் பாருங்கள், அதிகாலை கொஞ்சமாக சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதோ மிக கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்ச சாப்பாடு பகல் முழுவதும் தாங்குகிறது. கொஞ்ச பானம் நீர் பகல் முழுவதும் தாங்குகிறது இல்லையா? எவ்வளோ ஒரு சக்தி, ஆற்றல். சிறுவர்கள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்கிற சிறுவர்கள், ஏன் நிறைய வயதானவர்கள் கூட சகர் செய்து ஒரு நாள் பகல் முழுவதும் அவ்வளவு நேரங்கள், கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரங்களில் அர்ப்பணித்து தொடர்ந்து நோன்பு வைக்கிறார்கள் என்றால், இத்தனைக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டு தன்னுடைய இயல்பாக சாப்பிடக்கூடிய எல்லா உணவையும் குடிபானங்களை விட்டுவிட்டென்றால் அல்லாஹ் செய்யக்கூடிய அதீதமான பரக்கத் அந்த சகர் நேரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் உணவை அல்லாஹ் முழுவதுமாக மற்ற பகல் முழுவதும் தாங்கக்கூடிய சக்தி, அதன் மூலமாக இபாதத் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அந்த உணர்வு, நோன்பு. என்னதான் பசி எடுத்தாலும் கூட மற்ற காலத்தில் தாங்க மாட்டோம், தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டோம். ஆனால் பாருங்கள், அந்த மாதத்தில் முழுவதுமாக இருக்கிறோம், பகல் முழுவதும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி நோன்பை விடாமல் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த உணவினுடைய பரக்கத். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நோன்பு வைத்து கொண்டு நம்ம இபாதத்தும் செய்கிறோம். அதுதான் விஷயம். பசி பட்டினி வந்துட்டா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, இயல்பு. ஆனால் நோன்பு வச்சுக்கிட்டு தொழுவோம், குர்ஆன் ஓதுகிறோம், தஸ்பீ செய்கிறோம், எல்லா நன்மையும் செய்கிறோம். பாருங்கள், கடைசி நேரம் அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு பலகீனம் இருக்கும். அந்த பலகீனமான நேரத்தில் கூட, உடலில் தெம்பில்லாத நேரத்தில் கூட துஆ செய்கிற ஆர்வம் வருகிறது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆர்வம் வருகிறது. நிறைய பள்ளிகளில் சகர் நேரத்தில், இஃப்தார் நேரத்தில் உதவி செய்கிறாங்க, நோம்பாளிகளுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு நோன்பு வச்ச அந்த களைப்பு இருக்கும், இருந்தாலும் உதவி செய்கிறாங்க என்றால் இது நோம்பினுடைய பரக்கத். அல்லாஹ் சகர் செஞ்ச அந்த பரக்கத்திலே அல்லாஹ் இவ்வளோ ஒரு பெரிய பலாபலனை வைத்திருக்கிறான். அத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சகர் செய்யுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறன்னு சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ், வான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோரம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஸ்ரு மா பைன சியாமினா வ சியாம் அஹ்ல் கிதாப் உக்லத்து சஹர். நம்முடைய நோம்பிற்கும் வேதக்காரருடைய நோம்பிற்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடு என்பது சகர் உணவு சாப்பிடுவதாகும். ரவாஹு முஸ்லிம். அப்போ வேதக்காரர்கள் அவங்களும் நோன்பு வைப்பாங்களாம், நம்ம நோன்பு வைக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட நாம். அஹ்ல கிதாபுகள் அப்படின்னு சொன்னால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். மூசா நபிக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஈசா நபிக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கு. மூசா நபி ஏற்றுக்கொண்டவங்க யூதர்கள், பனு இஸ்ரவேல் அவங்களுக்கு பேர் இருக்குது. இப்போ இந்த யூதர்கள் நெடுங்காலமாக இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மூசா நபி காலத்திலேருந்து தொடர்ந்து இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாலேருந்து இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியம் வந்தவங்க தான் இந்த யூதர்கள். மூசா நபி குறிப்பானவங்க அல்ல யூதர்கள். மூசா நபி காலத்தில் வாழ்ந்ததுனால யூதர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இவங்களோட பரம்பரையில் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து வரும், இப்படி தொடர்ந்து போகும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பனு இஸ்ரவேல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு பனு இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அவங்களுடைய இன்னொரு பேர் தான் யூதர்கள். இந்த யூதர்கள் தொடர்ந்து காலகாலமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது இஞ்சில் வேதம். ஈசா நபியை ஏற்றுக்கொண்டவங்களை அவங்க கிறிஸ்தவர்கள். ஈசா நபி அவங்க மூலமாகத்தான் கிறிஸ்தவ மதம் தோன்றியது என்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 பேருக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்துருக்குறான். தௌராத், இஞ்சில் ரெண்டுமே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது தான். எப்படி நம்ம குர்ஆன் அல்லாஹ் கொடுத்தானோ அந்த மாதிரி தான் அவங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த வேதத்தின் பிரகாரம், தௌராத்தின் பிரகாரம், இஞ்சிலின் பிரகாரம் வாழணுங்கிறதுக்காக வேதம் கொடுத்தான் அல்லாஹ். அப்போ ஒவ்வொருத்தரும்
அவங்கவுங்க நபிமார்களை ஏற்றுக்கொண்டு அந்த நபிமார்கள் கொண்டு வந்த வேதத்தையும் ஏற்று வாழணும். நபிமார்கள் சொன்ன அந்த கட்டளை பிரகாரம் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து நடக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களுக்கு அகல கிதாப் என்று அரபியில் சொல்லப்படும். குரான்லையும் எல்லாம் பல இடங்களில் அகல கிதாபு என்று அவங்கள அழைத்து சொல்லுவாங்க. அப்போ அந்த அகல கிதாபுகள் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களும் நோன்பு வைப்பாங்க. எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா, அவங்க சகர் நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே நோன்பு வச்சுக்கிறது. மற்ற நேரங்களில் சாப்பிட்டுக்கிறது, சகரில் எழுந்து சாப்பிட்றது இல்லை. அப்படியான அவங்களுக்கு நோன்பு இருந்துச்சு. நமக்கு சகர் சாப்பிடணும். யூதர்களுக்கு மாற்றம் செய்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அந்த காலத்திலிருந்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. எந்த விஷயத்திலையும் நம்ம பிற மதத்துக்கு ஒப்பாகக்கூடாது, யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக. எல்லா காரியத்திலையும் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் செய்ய சொன்னாங்க. நமக்கு பல விஷயங்கள் தெரியும். அதில் யூதர்கள் மீசையை வளர்ப்பார்கள், தாடியை கத்தரிப்பார்கள். நீங்கள் மாற்றம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் தாடியை வளருங்கள், மீசையை கத்தரிங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட மாற்றம் இருக்குது. அவங்க யூதர்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் வழிமுறைகள் நிறைய இருக்குது, அவங்க பண்பாடு நிறைய இருக்குது. ஆடையில் கூட அவங்களுக்கு ஒப்பாகக்கூடாதுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி தான் நோன்பு என்ற மகத்தான இபாதத். அந்த இபாதத்தும் யூதர்களும் வைப்பாங்க, அவங்க வைக்கிறாங்க, அவங்க நம்ம ஒப்பாயிடக்கூடாது. ரெண்டுக்கும் மாற்றம் செய்யணும். எந்த விஷயத்துலையும் ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவருக்கு நம்ம ஒப்பாகக்கூடாது, மாறு செய்யணும். யார் ஒப்பாயிட்டாங்களோ, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மாற்று சமுதாயத்துக்கு ஒப்பாயிட்டாங்களோ அவர்களை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த உம்மத்தியா முஹம்மதியா அப்படின்றதுக்கு தனி தன்மை இருக்கிறது, தனி வழிபாடு இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. இதற்கான தனி சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை எடுத்து அதன் பிரகாரம் வாழணும். யார் இன்ன பிற கலாச்சாரத்தை பின்பற்றி விட்டாங்களோ அவர்கள் அவங்களுக்கு ஒப்பானவங்க என்று சொன்ன நாயகம் நோன்புல என்ன செய்ய சொன்னாங்க, உம்மத்த முஹம்மதியாவுக்கு சகர் செய்ய சொன்னாங்க. சகர் செய்கிறதுல பல பலன்களில் ஒன்று என்ன, யூதர்களுக்கு மாறு செய்யணும். அவங்க சகர் சாப்பிட மாட்டாங்க, நம்ம சகர் சாப்பிடணும். இதனால் என்ன அப்படின்னா, யூதருக்கு மாறு செய்த நன்மையும் கிடைக்கும். இது எங்களுடைய முகமது நபியுடைய கலாச்சாரம். முகமது நபி சகர் சாப்பிட சொன்னாங்க, எங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க, அந்த சுன்னத்தை நாங்கள் செய்கிறோம். அப்போ ரசூல் சொன்ன அந்த கட்டளைக்கு நம்ம கட்டுப்படுறதுனால அல்லாஹ்வுடைய பலவிதமான நலவுகளையும் அல்லாஹ் தருகின்றான் என்பதும் இந்த சகர் நேரத்திலே அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நல்ல முறையில் நாம் ரமலானை அடைந்து சகர் செய்து இறைவனுடைய நன்மை அடைந்து கொள்ள, பரக்கத்தை அடைந்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன்.